இங்க என்ன பண்றீங்க ஐயா? இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த இரும்பு கடையில. சரி. முடியல. உடம்பு இல்லையா? என்ன செய்யுது? உடம்புலாம் உடம்புல சத்து இல்லை. சத்து இல்லையா? சாப்பிடுறீங்க முன்னேறம் 3 நேரம் ஏதாவது அவங்க கடையிலையும் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் ஏன் உடம்பு சத்து இல்லைங்கிறீங்க? அதிகமாக சாப்பிட முடியலைங்க அப்படின்னு கேட்டாங்க. அதிகமாக சாப்பிட முடியாது. சத்தான பொருள்லாம் சாப்பிட வேண்டியதானே? அதெல்லாம் இட்லி தோசை சாப்பிடுவேன். அயன் டானிக்கு உடம்புல இரும்பு சத்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. பிள்ளைங்கனா இல்லையா உங்களுக்கு? பிள்ளைங்க பையன் தான் பொண்ணு ஒன்று இருக்கு. இப்ப பாக்கலையா? இல்லை. எத்தனை வருஷம் அது வீட்டுக்கு வந்து? நான் வந்து இப்போ 5 வருஷம். எங்க படுத்துக்குவீங்க? இரும்புல இருக்குல்ல. ஆமா. பாய் கடை. ஆமா. நான் பணம் தரேன். முதல்ல நல்ல டாக்டரா பார்த்து உடம்புலாம் வலிக்குதுங்கிற, கை கால் வலியா இருக்கு, காய்ச்சல் வர மாதிரி இருக்கீங்க, முதல்ல அதை போய் டாக்டரை பாத்துருங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு என்ன பொருள் உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். சத்தான பொருள் யாரும் வாங்கி தர ஆள் இல்லைன்னு இல்ல, நான் வாங்கி தரேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். முடி வெட்டி தாடி எல்லாம் முடியுதான். காசு இல்லாம இருக்கு. சரி, நான் பணம் தரேன். முடி வெட்டிடுறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் விட்டுடுறாங்க. இப்ப போய் வெட்டிடுறீங்க. இப்ப பணம் தர வெட்டிடுறீங்களா? விட்டுடுறாங்க. ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு முடி வெட்டிட்டு இந்த சட்டையை போடுங்க. பணம் இருக்கு. நீங்க என்ன வேணுமோ, என்ன தேவையோ முடி வெட்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன வேணுமோ அந்த பணத்தை வச்சுக்கோங்க. அது 500 ரூபாய். சரி, ஓகே. டாக்டர் பாத்துறீங்களா? பார்த்துட்டு முடி வெட்டி சேவிங் பண்ணிட்டு நான் 3 மணிக்கு வரேன். உங்களுக்கு சத்தான பொருள் நான் வாங்கி தரேன். மனசு நிம்மதி இல்லாதனாலதான் சார் இருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, யாரும் குடும்பத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சம்பாதிச்சு போட்ட வரையும் பார்த்தாங்க, இப்போ பார்க்க மாட்டாங்க. சம்பாதிச்சு போட்ட வரையும் குடும்பத்துல பார்த்தாங்க, இப்ப பார்க்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கானாலும் நிம்மதி இல்லாங்கிறீங்க. கவலைப்படாதீங்க, நான் ஒரு பையன் மாதிரி இருக்கேன் உங்களுக்கு. சரியா? நீங்க எப்பனாலும் என்னால முடிஞ்சது உங்களுக்கு எப்பயும் நான் செய்யறேன். மனசை மட்டும் தளர விடாதீங்க. நான் இருக்கேன், தைரியமா இருக்கு. சரியா? உங்களுக்கு நான் வாங்கி தரேன். என்னென்னலாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ சொல்லுங்க, நான் செய்யறேன். முதல்ல உங்களுக்கு சத்தான பொருள் வாங்கி தரேன். எல்லாமே நான் செய்யறேன். நீங்க சாப்பிட்டு நிம்மதியா இருங்க. மாசம் மாசம் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேடி வந்து செய்யறேன். சரியா? எதுவுமே கவலைப்பட மாட்டீங்கல்ல? சந்தோஷமா இருங்க. என் பிள்ளை மாதிரி தானே இருக்கீங்க. அழாதீங்க, நான் உங்க பிள்ளைதான். சரியா? நான் உங்க பிள்ளைதான். உங்களுக்கு நான் செய்வேன், அப்பாவுக்கு நான் செய்யறேன்னு நினைச்சுக்கிறேன். அது என்ன பிடிக்கும் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன். அப்படியே சேர்த்து ஆப்பிள் திராட்சையா? சரி, நான் வாங்கிட்டு வரேன். இதை சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கொஞ்சம் சத்து கொடுக்கும். சாப்பிட்டதே இல்லை நீங்கல்ல. இதுல வந்து நட்ஸ் எல்லாம் இருக்கு. பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி, திராட்சை சாப்பிடுங்க. அதை மட்டும் உடைச்சு போட்டு சாப்பிடணும். மற்றெல்லாம் அப்படியே சாப்பிட்டா போதும். நல்லா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா தீரத்து தான் கவருக்குள்ள வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையிலயும் சாயந்தரம் நைட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. தீர சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்து தரேன் உங்களுக்கு. திராட்சை, ஆரஞ்சு, ஆப்பிள், மாம்பழம் எல்லாமே இருக்கு. சரியா? இவ்வளோ வச்சுக்கோங்க. தீர சாப்பிடுங்க. நான் உங்க புள்ளதான். சரியா? நான் இருக்கேன், தைரியமா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். உடம்ப பாத்துக்கோங்க. டாக்டர்கிட்ட போயிடணும், முடி வெட்டிடணும். நான் ஒரு 3 மணிக்கு வந்து பார்ப்பேன். சரியா?